واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல எல்லாவின் அடியார்களே, இறைவனுடைய பேரொருளால் இறைவன் நமக்கு தேர்ந்தெடுத்து தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை, இந்த ஜும்மாவுடைய இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனும் அவருடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அடிப்படையிலே நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ வழிகாட்டினார்களோ அந்த வழிமுறை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி எந்த விதமான ஈடற்றும் தர முடியாத அந்த சோனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் நாம் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனுடைய பாதையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களாகிய நாம் நம்முடைய இலக்காக, நம்முடைய பயணத்தினுடைய முடிவாக நாளை மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மக்கள்களாக அந்த சோனத்தை அடைய வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய மக்கள்களாக நாம் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த பாதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்களை என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே நம்மை சோனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள் எதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறதோ அந்த பாதையை சரியான முறையில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே அந்த சோன வாழ்க்கை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க முடியும். அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டமானது எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி, அந்த பயணத்தினுடைய பாதையிலே கடினமான பாதையை விட்டுவிட்டு சிரமம் இல்லாத இலகுவான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக தான் பெருமளவிலான மக்கள்கள் நாம் இருக்கிறோம். ஒரு இலக்கு அடையிறோம், ஒரு விதமான ஒரு தூரத்தை அடையக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதையானது கடினமாக இல்லாமல் இலகுவான பாதை ஏதாவது இருக்குமா, அந்த பாதையின் மூலமாக நம்முடைய லட்சியத்தை அடைய முடியுமா, நம்முடைய இலக்கை அடைய முடியுமா என்ற பயணத்தை தான் ஒவ்வொரு மக்களும் விரும்புவோம். அதே போல சோனத்தை அடையக்கூடிய அந்த பாதையை கூட நாளை மறுமையிலே இலகுவான முறையிலே அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்குவதற்குரிய பாதைகளை குறித்து அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையிலே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இலகுவான முறையிலே சோனத்திற்கு செல்லக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பாதை வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். இலகுவான முறையில சோனத்தை அடையக்கூடிய காரியங்களை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் முதலாவது அல்லாஹ்வின் தூதர் சொல்லி கொடுக்கிறாங்க, அப்சு சலாம், நீங்கள் சலாத்தை பரப்பக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லாமல் பரப்பக்கூடியவர்களாக பிற மக்கள் மத்தியிலே அந்த வார்த்தையை பிரதியோகமாக கொண்டு செல்லக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சலாத்தை குறித்து இந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டுகிறார்கள்? சலாத்தினுடைய அந்த அம்சம் என்னவென்பதை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னார், பொதுவாக இந்த சலாத்திற்கு என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த விதமான மக்களிடம் இல்லாத ஒரு அழகிய ஒரு முன்னுதாரணத்தை நாம் இந்த வார்த்தையிலே பார்க்க முடியும். பொதுவாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கக்கூடிய அந்த வேலை இருக்குது, அந்த நேரத்துல எல்லா விதமான மக்களும் ஒவ்வொரு விதமான வார்த்தை பிரயோகத்தோடு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உரையாடலை கான்வர்சேஷன் ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க,
பொதுவாக வணங்குகிறேன் என்று சொல்லி வணக்கத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு உரையாடலை ஆரம்பிக்கக்கூடிய மக்களாக சில மக்கள்கள் இருப்பார்கள். பொதுவாக இந்த வார்த்தை பிரயோகமானது சரியான ஒரு வார்த்தை பிரயோகமா என்று சொன்னால் இது சரியான வார்த்தை பிரயோகம் கிடையாது என்பதை பல தமிழ் அகராதியை கற்று தேர்ந்து அந்த தமிழ் அகராதி மூலமாக இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய பல அறிஞர்கள் என்ன பண்றாங்க, இது சரியான ஒரு வார்த்தை கிடையாது. காரணம் என்ன? ஒரு மனிதனை நான் வணங்குகிறேன் என்ற அடிப்படையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குதே, இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோடு பழகக்கூடிய அந்த அடிப்படையான நாகரிகத்திற்கு முரணானது. எல்லா மனிதரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்கு நேரடியான முரணான ஒரு வார்த்தை தான் நான் உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உரையாடலுடைய துவக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இருக்கிறாரு, இன்னொரு மனிதரை நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் அவர் என்னை விட மேலானவராக இருந்தால் மாத்திரம்தான் அவரை வணங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கொடுக்கவே முடியும். நானும் சமம், என்னை போன்ற இன்னொரு மனிதரும் ஒரே போன்று இருக்கக்கூடிய நேரத்துல நான் அவர் என்ன பண்ற வணங்கக்கூடியவனா இருக்கிறேன், எனக்கு மேலானவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதரை என்ன பண்றோம், சக மனிதனுடைய நிலையில இருந்து உயர்த்தக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குது. இது மனித குலத்திற்கு ஏற்பக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது என்பதை பல தமிழ் அகராதியை கற்று தேர்ந்த பல அறிஞர்களை என்ன பண்றாங்க, இந்த வார்த்தை சொல்லாமல் தமிழர்களுடைய பண்பாடு கிடையாது, இது இடைய காலத்துல வந்த ஒரு வார்த்தை பிரயோகம் தான் என்று சொல்லி அந்த வார்த்தையை குறித்து சொல்லி காட்டுறார். அதே போல ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இது நல்ல பொழுதாகட்டும், உங்களுக்கு இது நல்ல பொருளாக இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய உரையாடலையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த வார்த்தையானது எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலும் பொருந்துமா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. ஒரு மனிதர் கடுமையான துக்கத்துல இருக்கிறார், கஷ்டத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதா அமையட்டும் என்று சொன்னோம் என்று சொன்னால் அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும்? நானே பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன், பெரிய துக்கத்தை அடைந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பொழுது நல்ல பொழுதா இருக்குன்னு என்ன பார்த்து சொல்றீப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை நம்ம அங்க கூட பயன்படுத்த முடியாது. அப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், மனித குலத்திற்கு ஏற்ப ஒரு வார்த்தையாக எது இருக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சலாத்தின் மூலமாக உங்கள் உரையாடலை ஆரம்பிங்கள். ஒரு மனிதரை நீங்க சந்திக்கிறீங்கன்னு சொன்ன அந்த மனிதரை பார்த்து நீங்கள் சலாத்தை சொல்லுங்க. சலாத்தினுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த வார்த்தை பிரயோகத்தை இந்த இடத்துலதான் சொல்லணும், இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு எந்த ஒரு மனிதராலுமே என்ன பண்ண முடியாது, வேறுபடுத்தவே முடியாது. இந்த வார்த்தை எல்லா விதமான இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தகுதி மிக்க ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கத்துக் கொடுக்குதா இல்லையா? ஒரு மனிதர் கடுமையான துக்கத்தில் இருப்பாரு, அந்த மனிதருக்கு அந்த நேரத்துல தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆறுதலான வார்த்தை. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல அந்த மனிதருக்கு எது முக்கியமா தேவைப்படும் என்று சொன்னால் யாரையாவது நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி நம்மளோட கூட நிக்க மாட்டாங்களா? அந்த நேரத்துல அந்த மனிதர்கிட்ட போய் இறைவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், இறைவனுடைய அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே புரட்டிப்பாரு. அந்த நேரத்துல அந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? நாம கடுமையான துக்கத்தில் இருந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார், நம்முடைய இறைவனுடைய அமைதி நமக்கு உண்டாகட்டும் என்று அந்த மனிதரை பிரார்த்திக்கக்கூடிய நேரத்துல அது எப்பேற்பட்ட ஒரு ஆறுதல் மிக்க அந்த மனிதருக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. அதே போல கடுமையான மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட போய் இந்த சலாத்தினுடைய வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால் கடுமையான மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய மனிதன் தரிகட்டு போகாமல் தவறான ஒரு பாதையில செல்லாமல் அவனை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இந்த சலாத்தினுடைய வார்த்தை பார்க்க முடியும். ரொம்ப ஆணவத்தில் ஆடாத, ரொம்ப சந்தோஷப்படாத, இறைவன் உங்கள் முன்னால் இருக்கிறான், இறைவனுடைய அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவனுடைய பாதையை சீர்படுத்தக்கூடியதாக அந்த மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக ஒரு வார்த்தையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன ஆக்கி இருக்கிறார், ஒரு மனிதனை சீர்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய ஒரு வார்த்தையாக இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்தை குறித்து நமக்கு சொல்லி காட்டக்கூடிய வேளையில் நாளை மறுமையிலே நீங்கள் இலகுவான முறையில சோனத்தை செல்ல விரும்புகிறீர்களா, நீங்கள் மக்கள் மத்தியிலே அழகான முறையிலே சலாத்தை பரப்பக்கூடியவர்களா இருங்கள். அந்த சலாத்தை கூட அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க, சமூகத்தை எப்படி நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சலாத்தின் மூலமா எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னு சொன்ன இந்த சமூகத்துல எந்த ஒரு மனிதரும் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் கிடையாது என்பதை ஒரு சலாத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க.
ஒரு வாட்டி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, ஒரு சிறுவர்கள் எல்லாம் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சபையை கடந்து போறான். அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த சிறுவர்களை பார்த்துட்டு அவங்களுக்கு முதல்ல சலாத்தை பரப்பக்கூடியவர்களா இருக்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்களே, நான் ஒரு காரியத்தை செஞ்ச சிறுவர் விளையாடக்கூடிய நேரத்துல அந்த சிறுவர்கிட்ட போய் சலாத்தை பரப்புனே, இந்த காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் இதைதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. பொதுவாக ஒரு மனிதர்கிட்ட உள்ளத்துல இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு குணாசியம் என்னவென்று சொன்னால் பார்சியாலிட்டின்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு ஏற்றத்தாழ்வு. நீ ஒரு மனிதரை என்ன பண்றாங்க, ஒரு சலாத்தை சொல்வதா இருக்கட்டும் அல்லது ஒரு வார்த்தை பேசக்கூடிய ஆரம்பத்தமா இருக்கட்டும், என்ன நினைப்பாங்க, முதல்ல அவன் பேசட்டும், நான் உயர்ந்தவனா இருக்கிறேன், அவன் என்னோட என்ன இருக்கிறான், அவன் தாழ்ந்தவனா இருக்கிறான், அல்லது ஒரு பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவனா இருக்கிறான், அந்த மனிதர்கிட்ட போய் நான் முதல்ல சலாத்து சொல்றத, நான் முதல்ல பேசுறது, அவன் முதல்ல பேசட்டும் என்ற அந்த பார்சியாலிட்டி இருக்குது பாருங்க, ஏற்றத்தாழ்வு. அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, சிறியவர் பெருவர்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. சலாத்தை பரப்பக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கடைபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதை தன்னுடைய வாழ்க்கையில சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய பண்புகளை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கிறார். சிறுவர்களா இருந்தாலும் அவர்களும் ஈமான் கொண்டவர்கள், அவர்கிட்ட முதல்ல நாமும் சலாத்தை சொல்லுவோம், அவங்க சொல்லட்டும்ங்கிற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட முதல்ல சலாத்தை நாம சொல்லுவோம். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில சிறந்த ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது 2 காரியங்கள்ல சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, முதல்ல சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். எந்த அடிப்படையில் என்று சொன்னால், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புங்க. நான் சலாத்தை சொல்லும் போது என்ன பண்ணக்கூடாது, இவர் தெரிஞ்சவரா, இவர் பொருளாதாரத்துல மேலானவரா இருக்கிறாரா, நாம சலாத்தை சொல்வது தகுதியுடையவரா இருக்கிறார் என்ற அடிப்படையில் நம்ம சலாத்தை பரப்ப கூடாது. சலாத்தை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் மூமினாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்ம தெரிஞ்சவரா இருந்தாலும் சரி தெரியாதவரா இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில சலாத்தை பரப்பக்கூடிய அந்த காரியத்தை யார் ஒருவர் செய்கிறாரோ அவர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த ஒரு காரியத்தை கடைபிடித்த மனிதராக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னார பார்த்து நீங்க சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு கடுமையான முறையில கண்டிக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதர் இன்னாரு பார்த்து சலாத்தை சொல்லணும், ஒரு ஆளை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை எப்பொழுது ஏற்படுகிறதோ அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், நீங்கள் உலகத்தினுடைய அழிவு நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். யார் ஒரு சலாத்தை இன்னார்தான் சலாம் சொல்லணும்னு தேடி போய் சலாத்தை சொல்லுவார், கூட்டமா ஒரு மனிதர் நிற்பாங்க, அந்த மனிதர்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த மனிதர்கிட்ட மட்டும் தனியா ஸ்பெஷலா சலாம் சொல்றாரு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு எப்பொழுது ஏற்படுகிறதோ அந்த நிலையை பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்கள் உலகத்தினுடைய அழிவு நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு பெருமளவிலான மக்கள்கிட்ட சலாம் சொல்லக்கூடிய அந்த காரியம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்க்கணும். சலாத்தை சொல்வதென்ற அந்த முறையான அந்த பக்குவம் இருக்குது இன்னைக்கு பெருமளவிலான மக்கள்கிட்ட குறைஞ்சு வரக்கூடிய நிகழ்வு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த காரியம் நாளை மறுமையில நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த சூனத்தை அழகான முறையில இலகுவான முறையில கடினம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அழைத்து செல்லக்கூடிய காரியங்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர் முன்னிலைப்படுத்துறார். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நாளை மறுமையில யாரெல்லாம் சூனத்தை விரும்புகிறோமோ அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், பிற மக்கள் மத்தியில சலாத்தை பரப்பக்கூடியவர்களா, பிற மக்கள் மத்தியில அவருக்கான பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் முதலாவதாக கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடியவர்களா இருங்கள். இது அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த காரியங்கள் 2 சொன்னாங்களா இல்லையா? ஒன்னு சலாத்தை பரப்புறது, இன்னொன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த காரியமா எது இருக்கிறது என்று சொன்னால் பசித்த மக்களுக்கு உணவளிங்க. இப்பேற்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குது, இது இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக வலியுறுத்தக்கூடியவர்களா இருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளிலும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கிறார். இந்த காரியமானது நாளை மறுமையில உங்களுடைய எல்லா விதமான நிலையிலும் எந்த நரகத்தை விட்டு நீங்கள் வெறுக்கிறீர்களோ அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய முக்கியமான காரியமா எது இருக்கிறது என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு யார் ஒரு உணவளிக்கிறாரோ அவர்கள் தான் நாளை மறுமையிலே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க,
யார் ஒருவர் தம்முடைய நரக நெருப்பிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் முதல்ல என்ன தெரியுமா செய்யட்டும், தன்னிடம் இருக்கக்கூடிய பேச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டையாவது தர்மம் செஞ்சு அந்த நரக நெருப்புல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய முன்னுதாரணத்தை பாருங்களேன். அதிகமா செல்வம் வச்சிருக்கிறீங்களா, நீ ஏழைகளுக்கு போய் பொருளாதாரத்தை கொடுத்துங்கன்னு அல்லாஹ்வின் தூதர் முன்னுதாரணம் காட்டல. ஒரு மனிதன் நீங்க நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள நீங்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன தெரியுமா செய்யணும், உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குன்னாலும், என் வீட்டுல பெரிய பொருளாதாரம்லாம் இல்லை, நான் சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குன்னு என்று சொன்னாலும் கூட அதுல இருந்து ஒரு பாதியாவது நீங்க என்ன பண்ணிருக்க, தர்மத்தை செஞ்சு அதன் மூலமாக நரகம் என்ற அந்த மோசமான கொடிய அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அடிப்படையில இருந்தே நமக்கு என்ன பண்றாங்க, வழிகாட்டுறாங்க. ஏழை எளிய மக்கள் உங்களோட சகஜமா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அவர்களை விடக்கூடியவர்களா கைவிட விடக்கூடியவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு காரியம் நாளை மறுமையில் உங்களை நரகத்திற்கு அழைத்து சொல்லும். அல்லாஹ்வின் தூதருடைய ஆட்சி காலத்துல பாருங்க, ஒரு முலர் கூட்டத்தார் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறதுக்காக வேண்டி வரான். கூட்டத்தை பாக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய முகங்கள் எல்லாம் அப்படியே மாறி போயிடுது. அல்லாஹ்வின் தூதர் பாக்குறாங்க, அந்த கூட்டத்தினுடைய தோற்றத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எப்படி கடுமையான வறுமையில இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். தங்களுடைய ஆடைகள் சரியில்லை, உணவில்லாத ஒரு பரட்டத்தலை கொண்ட ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் வரதை பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதருடைய முகங்கள் எல்லாம் சிவந்து போய் உடனே என்ன பண்றான், தம்முடைய வீடுகளுக்கு சென்று மறுபடியும் வந்து மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான். தொழுகையை நடத்தி விட்டு மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், ஒரு தாய் மக்கள் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க, ஒரு தாய் ஒரு தந்தையில இருந்தா நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை கிளைகளாம் கோத்திரங்களாம் எதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார், ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காக தான் இப்படி பிரிவினை இருக்குதே தவிர நீங்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையில தான் படைக்கப்பட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். நாளை மறுமைக்கென்று எதை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்ற குர்ஆன் வசனத்தை மக்களுக்கு சொன்ன உடனே அன்றைய சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, தம்முடைய வீடுகளுக்கு போய் தம்முடைய வீடுகளில் உள்ள எல்லா விதமான பொருளாதாரத்தை தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கொடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதருடைய முகங்கள் எல்லாம் அந்த சிவந்தது போய் ஒரு மகிழ்ச்சி ஊற்றவர்களாக அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய சஹாபாக்கள் எப்படி வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையை பாருங்க. அப்ப ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறார்கள். ஆனா இன்னைக்கு நடைமுறையுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இருக்குது, இரக்கமற்ற ஒரு குணமாக இன்னைக்கு பெருமளவிலான உள்ளங்களை பார்க்க முடியுதா இல்லையா? டீக்கல்ல போய் நிற்போம், ஒரு மனிதர் வருவாரு, கடுமையான ஒரு பசியில என்ன பண்ணுவாரு, ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்க அல்ல சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டாருன்னா போதும். அந்த நேரத்தில் நம்ம மக்களுக்கு வரக்கூடிய கோபத்தினுடைய கொந்தளிப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஏன்டா உனக்கு என்ன குறை, கை காலில் நல்லா தானே இருக்குது, போய் சுயமா சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு ஒரே ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அந்த சபையில அவனை இழிவுபடுத்தி அவனை கேவலப்படுத்தி கடுமையான வறுமையில இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளங்களை நோவட்டுச்சு. அந்த நேரத்துல எப்படிதான் அவங்கள பேசுவாங்கன்னே தெரியாது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க பாருங்க, அந்த நேரத்துல பெருசாக நீங்க செலவழிக்க வேண்டியது இல்லை, ஒரே ஒரு டீ ஒரு 10 ரூபாயா அதை நீங்கள் செலவழித்திருந்தீர்கள் என்று சொன்னார், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய புறத்திலே உயர்ந்த அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்கள் எல்லாம் ஆயிருக்க முடியும். அப்ப இன்னைக்கு பெருமளவிலான மக்கள்கிட்ட இரக்கம் குணம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே இல்லாம போயிடுச்சா இல்லையா? ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள், யார் ஒரு இந்த உலகத்திலே மனிதர்களிடம் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு காலம் இரக்கம் காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய புறத்துல அல்லாஹ் எப்படி தெரியுமா மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவா, இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அவருடைய குணாசியம் எப்படி இருந்துச்சு, இந்த உலகத்துல சக மனிதருடைய கஷ்டங்களிலே பங்கேற்கக்கூடியவனாக இருந்தானா, அவன் மீது இறக்கப்படக்கூடியவனா இருந்தானா, அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே இந்த காரியத்தை வைத்து அந்த மனிதர் மீது இரக்கம் கொள்ளுவான். நரகத்திற்கு செல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை அவனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றி நாளை மறுமையிலே சூனம் என்ற அந்த வார்த்தையிலே பிரவேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னார். நாளை மறுமையில சோனத்திற்கு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பயணத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு எதுவா இருக்கணும், நம்முடைய காரியங்கள் எப்படி அமைச்சிருக்கணும், அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினாங்களே இந்த காரியத்தை நாம் செய்தாலே போதும். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில இலகுவான முறையில் நீங்கள் சோனத்தை செல்ல விரும்பினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்துல
சல்லு பில்லைல், நீங்க என்ன பண்ணுங்க, இரவனுடைய நேரத்துல இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள். பொதுவாக இந்த இரவனுடைய தொழுகையை பொறுத்தவரை கடந்த ரமலான் மாதம் முழுவதிலுமே எல்லா மக்களும் கடைபிடிச்ச ஒரு காரியமாகவே இருக்கும். இரவு தொழுகைக்காக வேண்டி எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னா, பரலான தொழுகைக்கு வராத மக்கள் கூட என்ன பண்ணிடுவாங்க, இரவு தொழுகைக்கு வந்திருப்பாங்க. இரவு தொழுகையில பள்ளிவாசல் நிரம்பி அழியக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த காரியமானது அதே கண்டினியூட்டியில அதே ஒரு ஃபாலோவுடைய நிலையில் இருக்குதான்னு சொன்னா, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன பண்ண, ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சா அதோட கைவிட்டுருவாங்க. ஆனால் இந்த காரியமானது அல்லாஹ்வுடைய புறத்தில் பெரும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இறைவனுடைய அந்த கடைசி பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய அடியார்கிட்ட என்ன பண்றானா, இந்த நேரத்துல என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? யாரு கேட்கிறா? தன்னுடைய அடியான் போய் கேட்கறதுல அல்லாஹ் கேட்டு வரா, தன்னுடைய அடியான்ட்ட கேட்டு வரா, இந்த நேரத்துல என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அவங்களுடைய பாவத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன். இந்த நேரத்துல என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் கேட்பதை நான் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன் என்று சொல்லி இறைவனை தன்னுடைய அடிவானத்திற்கு இறங்கி வைத்து தன்னுடைய அடியாரிடம் கோரிக்கை கேட்கக்கூடியவனா இருக்கிறான் என்று சொன்னார். மிக அற்புதமான, மனிதர்களுக்கு அதிகமான முறையில் நன்மை பெற்று தரக்கூடிய, பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இரவினுடைய கடைசி பகுதி இருக்குது. மக்கள் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையில உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல உறக்கத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஒரு நின்று அல்லாஹ்வுடைய புறத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா, அல்லாஹ்வுடைய புறத்திலே வணக்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில இவர்கள் எல்லாம் இலகுவான முறையில சோனத்தை செல்ல முடியும். அப்ப நம்முடைய இலக்கு சோனத்தினுடைய பாதையை நம்முடைய முக்கியமான இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடியனா நம்முடைய பாதைகளை எது அமைச்சுக்கிடணும், ரொம்ப கடுமையான ஒரு சிச்சுவேஷன் கூட நமக்கு அமையாத ஒரு நேரத்துல இலகுவான முறையில் நம்ம என்ன பண்றோம், சோனத்தை அடையக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில காரியங்கள் மூலமாகவே நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்ன, ஒரு போர்க்களத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், ஒரு சின்ன சின்ன நன்மைகள்ல கூட நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா பெரும்பாலான மக்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நன்மையை சார்ந்து பயணிக்கிறோம் என்று சொல்றோம், சோனத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்றோம். ஆனால் அதற்காக ஒரு சின்ன காரியத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய கைசேதத்தை சந்திக்கக்கூடிய மக்களாக இருப்போம். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மை பெறக்கூடிய மக்களாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்து அல்லாஹ்வுடைய புறத்தில் சோனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களை மென்மையாக்கி அருள்புரிவான் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல்வர் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தற்போது சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலானது தமிழக அரசியல் களத்தில் கடுமையான ஒரு தேர்தலுடைய ஒரு சூழலை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பெருமளவிலான மக்களுடைய ஊடக செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்கள் யார் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு எலெக்ஷனுடைய களம் வந்துருச்சுன்னு சொன்னாலே இஸ்லாமிய சமூகத்தை வைத்து பேசப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், நம்முடைய சமூக மக்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அடிப்படையாக இந்த சமூகத்தினுடைய காவலர்கள் யார், சமூகத்தை யார் பாதுகாக்க போகிறார் என்ற அடிப்படையிலான வார்த்தை பிரயோகங்களை ஏராளமாக பார்க்க முடியும். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகமானது சரியான ஒரு நிலைப்பாடு கொண்டதா? பொதுவாகவே இந்த களத்திலே நம்முடைய பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையில் நான் பேச வேண்டும் என்று சொன்னால், நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை தம்முடைய கைகளில் வைத்திருந்தாலும் சரி, அந்த நேரத்துல நம்முடைய ஒரு மூமினுடைய உள்ளம் நம்முடைய பாதுகாவலர்களாக யாரை முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்முடைய பாதுகாவலராக கருத முடியாது. அது எவ்வளவு பெரிய எதிரிகள் நம்முடைய ஆட்சி பீடத்துல வந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, பாதுகாக்கவே முடியாது. நமக்கு ஆதரவானவரே ஆட்சி காலத்துல வந்திருப்பாங்க, நம்ம இதனால வரை நமக்கு ஆதரவு தெரிவித்த கூட ஆட்சியுடைய கட்டில ஏறி இருப்பாங்க. அவர் நினைச்சா கூட பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் நமக்கு ஒரு அழிவை நாடி விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனிதர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பாதுகாக்க முடியாது. ஆனா பெரிய ஒரு எதிரியே நம்முடைய ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து வந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாடி விட்டான் என்று சொன்னால் அது எந்த ஒரு எவ்வளவு பெரிய கொடூரர்களாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது, நமக்கு தொந்தரவு தர முடியாது. இதை முதல்ல என்ன பண்ணணும், நம்முடைய
வாழ்க்கையில முக்கியமான ஒரு அஜெண்டாவாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றக்கூடிய மக்களா இருக்கும். ஆனால் இப்ப அரசியல் காலத்துல நாம் எப்படி முடிவெடுக்கிறது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்று சொன்னால், ஒரு முயற்சியை தான் நம்ம செய்யும். ஒரு தீமை ஒரு நன்மை என்று பார்க்கக்கூடிய அந்த களத்துல பொதுவாக முஸ்லிமுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கும் என்று சொன்னால், யார் மக்களுக்கு நன்மை செய்வார், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா என்ற பார்வையை தான் நம்ம முன்ன வைக்கணுமே தவிர, ஒரு மனிதரை பாதுகாவலரா வச்சு என்ன பண்ண முடியாது, அரசியல் காலத்துல நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த மனிதருக்கு ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய சூழ்நிலை நல்லா இருக்கும், இந்த மனிதருக்கு ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் தமிழகத்துடைய எல்லா விதமான வளர்ச்சிகளும் குட்டிச்சோறாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க என்ற அடிப்படையிலான புரிதலோடு நம்ம பயணிச்சால் மட்டும்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக ஆக்க முடியுமே தவிர, வெறுமனே உலகத்தை சார்ந்து பயணிக்கக்கூடிய மக்களுடைய வார்த்தையை போன்று நம்முடைய வார்த்தைகள் அமைந்துடவே கூடாது. அல்லாவே பாதுகாவலா சொல்லுங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி பார்த்தாலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய அல்லாதப்பா, ஆனால் நீங்க நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்க, அதனால நாங்க என்ன பண்றேன், உங்களுக்கு ஓட்டு போறேன், உங்களுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்ற அடிப்படையான வார்த்தையை நம்ம சொன்னோம் என்று சொன்னாலே, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்மையிலும் மறுமையில் பாதுகாக்கக்கூடியவனாக நம்மோடு எல்லா விதமான சூழலும் இருக்கிறான். அப்பேற்பட்ட நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.